டியூ டெல்ஃப் நெதர்லாண்ட்ஸ் உடைய வேர்ல்ட் ரேங்கிங் 47ங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டடி சென்டரை தவிர்த்து யாருமே டியூ டெல்ஃப் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். ஏன்னா டியூ டெல்ஃப் 10 பைசா கமிஷன் கொடுக்காது. டியூ டெல்ஃப் வந்து நெதர்லாண்டுடைய நம்பர் 1 யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு வேர்ல்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 15 to 20. ஸோ இந்த மாதிரியான டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான் ப்ரமோட் பண்ணும். மற்ற ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் டியூ டெல்ஃப் பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா சுத்தமாக கமிஷன் என்ற கான்செப்டே இங்கே வந்து கிடையாது. எப்போ நம்ம வந்து தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகங்கள், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், லோ ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணும்போது தான் கமிஷன் நமக்கு அதிகப்படியான லெவலில் கிடைக்கும். அதனால தான் யாருமே டியூ டெல்ஃப் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் லாஸ்ட் செவரல் இயர்ஸாக டியூ டெல்ஃபை அக்ரெசிவாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கல்வி ஆண்டுமே பார்த்தீங்கன்னா with excellent joy I would like to say we have already started receiving offer letters. ஒரு ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா for mechanical engineering ட்ராக் வந்து மல்டி மிஷின் இன்ஜினியரிங். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு நம்ம 2026 இன்டேக்கில் கிடைச்சிருக்கு. அண்ட் டியூ டெல்ஃபில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த மாதிரியான டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிங்க. தயவு செஞ்சு இந்த கமிஷன் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ப்ரமோட் பண்ணாதீங்க. அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஏஜென்ட்ஸ் ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்களோ உஷாராயிடுங்க.